பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மத்திய மாநில அரசு நிறுவனங்களில் அல்லது மத்திய மாநில அரசுக்கு சொந்தமான ஆய்வுக்கூடங்களில், தொழிற்சாலைகளில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது என்பது குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மத்திய அரசினுடைய நேரடி மற்றும் பெரும்பான்மையான பங்கு வகிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல, குறிப்பா வேதியியல் தொழிற்சாலைகள்ல ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்ச மாணவருக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கு, அதை நம்ம எப்படி படிக்கக்கூடிய காலத்துல வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி சில நிமிடங்கள் நம்ம சிந்திக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்ட் 4ல மத்திய அரசு நிறுவனங்கள்ல நம்ம வேலை பார்க்கணும் அல்லது படிக்கணும்னா என்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி இருந்தோம். அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுறேன். ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர் 3rd யூஜி படிக்கும் போது அந்த 6th செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவர் எலிஜிபிள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யூஸ்வலா ஜனவரி அல்லது பிப்ரவரி மாசத்துல இந்த கேட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்ன சிலபஸ் படிக்கிறோமோ 6 செமஸ்டரும், அந்த 6 செமஸ்டர் சிலபஸ் தான் கேட் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ். அதை நம்ம தரவு பண்ணோம்னா அந்த எக்ஸாம்ல ஈஸியா நம்ம பாஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள டாப் பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ் சொல்லக்கூடிய ஐஐடிஸ், மொத்தம் 23 ஐஐடிஸ் இந்தியாவில் இருக்கு. அதுல நம்ம பிஹெச்டி ப்ரோக்ராம் ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்ததா என்ஐடிஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய என்ஐடிஸ் 31 இந்தியாவில் இருக்கு. அங்கேயும் நம்ம என்ன செய்யலாம்னா பிஹெச்டி ஜாயின் பண்றதுக்கு இந்த கேட் ஸ்கோர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஐஐடிஸ்ல எம்டெக் படிக்கலாம். இந்த கேட் ஸ்கோரை வச்சு நம்ம பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லையும் டிஆர்டிஓலையும் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த கேட் ஸ்கோரை வச்சு தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதே மாதிரி ஓஎன்ஜிசிலையும் நமக்கு ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ட் 4ல உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருந்தேன். அதே மாதிரி நம்ம யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கையில ஜேஏஎம் அப்படிங்கிற எக்ஸாம், அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் மாஸ்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பிஜி ப்ரோக்ராம் ஐஐடிஸ்ல, அதே மாதிரி ஐசர்ஸ் 7 ஐசர்ஸ் இருக்கு. என்ஐடில நம்ம படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் நம்ம இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கலாம். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிபிக் ரிசர்ச் சென்டர், அதாவது பெங்களூர்ல இருக்கு. அதுல நம்ம பிஜி படிக்கணும்னாலும் சரி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இது இல்லாம சியூடிஇபிஜி, இந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணோம்னா 51 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இந்தியா முழுவதும். அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு மாணவர் பிஜி கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் 4th செமஸ்டர் படிக்கலையே நெட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நடக்குது இல்லையா, அந்த எக்ஸாம் எழுதலாம். சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கும் சரி, அதே மாதிரி மேல சொன்ன இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஐஐடிஸ், என்ஐடிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் நம்ம ரிசர்ச் பண்றதுக்கும் இந்த சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் எக்ஸாமினேஷன் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்ட் 4ல நம்ம ஞாபகப்படுத்தியிருந்தோம். இன்னைக்கு மெயினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை பத்தி, அதுல என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நான் படிக்கிற காலத்துல அதுக்காக எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள
மிக முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் ரொம்ப ஃபேமஸான உரம் தயாரிக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த தொழிற்சாலை சென்னையில இருக்குது. அந்த எம்எஃப்எல் அப்படின்னு சொல்லுவோம். என்பிகே ஃபெர்டிலைசர், நம்ம நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்னு சொல்ற பெருமளவுல அவங்க தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி யூரியாவை பெருமளவுல தயாரிக்கிறாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது இயற்கை உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதையும் அவங்க பெருமளவு தயாரிச்சு இந்தியா முழுவதும் என்ன விற்பனை செய்றாங்க. சென்னை கார்ப்பரேஷன் லிமிடெட் சிபிசிஎல் அப்படிங்கிற மத்திய நிறுவனம் இருக்குது. எங்க இருக்கு அப்படி, நார்த் சென்னையில மணலி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இவங்க எல்பிஜி கேஸ் என்ன செய்யறாங்கன்னா பெருமளவுல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பெட்ரோல், ஹெக்சேன், ஹை ஸ்பீடு டீசல், பாராஃபின் வேக்ஸ் இதெல்லாம் இவங்க பெருமளவுல தயாரிச்சு இந்தியா முழுவதும் என்ன செய்யறாங்கன்னா சப்ளை பண்றாங்க. மிகப்பெரிய சப்ளையர் சிபிசிஎல் அப்படிங்கிற நிறுவனம். அடுத்தது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் என்எல்சி. எங்க இருக்கு அப்படின்னா நெய்வேலி, கடலூர்ல இருக்கு. இதோட மேஜரான ரோல் என்னன்னா லிக்னைட் மைனிங் தான். பழுப்பு நிலக்கரியை வந்து சுத்திகரித்தல், அதே மாதிரி பவர் ஜெனரேஷன். அது இல்லாம இவங்க சில அலைடு கெமிக்கல்ஸும் ப்ரிப்பேர் பண்றாங்க. பினால், கிரசால், அதே மாதிரி சைனா கிளே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க அப்படின்னா விற்பனை செய்யறாங்க. ஃபோர்த் ஒன், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோர் லிமிடெட், கோயம்புத்தூர். இது ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், எஃப்ஏசின்னு சொல்லி. இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் கேரளால இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருந்து தான் அதோட சேல்ஸ் எல்லாம், அதோட ஹெட் ஆபீஸா இருக்கு. இங்கேயும் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நம்ம எல்லாரும் ரொம்ப ஃபேமஸா படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அல்லது போய் பார்த்திருப்போம் எல்லாருமே, சிப்பெட் அப்படின்னு சொல்லுவோம், சிஐபிஇடி. இங்க என்ன பண்றாங்க மேஜரானா பாலிமெரிக் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், அதோடைய அலைட் கெமிக்கல்ஸ் என்ன செய்யறாங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க, ப்ராசஸிங் பண்றாங்க, டிசைன் பண்றாங்க, குவாலிட்டி என்ஷூர் பண்றாங்க, குவாலிட்டி டெஸ்ட் எல்லாம் இந்த இடத்துலதான் நடக்குது. இங்க நிறைய படிக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் போறதுக்கும் சரி, பெறுவதற்கும் சரி, நம்ம ஒரு சுய தொழில் முனைவோரா மாறுவதற்கும் சரி இந்த இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மத்திய அரசினுடைய நிறுவனம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மணவாளக்குறிச்சியில இருக்குது. இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், ஐஆர்இஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. இது இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னா பீச் சாண்ட்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா தாதுக்களை பிரிச்சு எடுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா டைட்டேனியம் டை ஆக்சைடு, ருட்டாயில், இதே மாதிரி ஜெர்கோனியத்துடைய எடுக்கிறாங்க. இந்தியா முழுவதும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சப்ளை பண்றாங்க. ஓகே, இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற மத்திய அரசினுடைய வேதியியல் துறை சார்ந்த நிறுவனங்கள். ஓகே, இந்தியா முழுவதும் உள்ள மிக முக்கியமான தொழிற்சாலைகள், குறிப்பா கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய சில ஆய்வகங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மத்திய அரசினுடைய ஒரு மிக முக்கியமான அமைச்சரவை தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற துறை இருக்குது. அந்த துறைக்கு நிறைய மத்திய அரசுக்கு சொந்தமான அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய HOCL, ரொம்ப ஃபேமஸான நிறுவனம், ரொம்ப பழமை வாய்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க, மேஜரான கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனால் ப்ரிப்பேர் பண்றாங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்பேர் பண்றாங்க, அசிட்டோன் ப்ரிப்பேர் பண்றாங்க. இதை இந்தியா முழுவதும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏற்றுமதி செய்யறாங்க, விற்பனை செய்யறாங்க.
இந்த கெமிக்கல்ஸ்ல இருந்து நிறைய சால்வெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, பிஸ்பினால் ஏ, அதே மாதிரி ஃபீனால் ஃபார்மாலிஹைட் ரெசின், தெர்மோசெட்டிங் பாலிமர் சொல்றோம் இல்லையா, பேக்லைட், அது கெமிக்கல்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க, பெஸ்டிசைட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. ரொம்ப மிகப்பெரிய வளம் நிறைந்த ஒரு ஃபேக்டரி இந்த ஃபேக்டரி. அதோடைய ஒரு சப் யூனிட் தான் ஹிந்துஸ்தான் ஃப்ளூரோ கார்பன்ஸ் லிமிடெட். இது தெலுங்கானால இருக்கு. HFL அப்படின்னு சொல்றோம். ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல் லிமிடெடுடைய அந்த யூனிட் எங்க இருக்கு? கொச்சியில இருக்கு. HFL உடைய யூனிட் எங்க இருக்கு அப்படின்னா தெலுங்கானால இருக்கு. இவங்க மெயினா என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க. ரொம்ப முடியாம அந்த சப் யூனிட்ஸ் கீழே நிறைய தொழிற்சாலை HAL அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி உள்ள பேர் வந்து ஹிந்துஸ்தான் இன்செக்டிசைட் லிமிடெட். இதோட இன்செக்டிசைட் யூனிட் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னா கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப்ல இருக்கு. அது இல்லாம இவங்க என்ன செய்யறாங்கன்னா நிறைய விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா விற்பனை செய்யறாங்க. அதோட யூனிட் எங்க இருக்குன்னா யூபில இருக்கு, வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, ஹரியானா, இது போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல இந்த விதை உற்பத்தி, விதை பதப்படுத்துதல், விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை விற்பனை செய்தல், இதில் எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா கவனம் செலுத்துறாங்க. அதே மாதிரி மிக பிரம்மாண்டமான மற்றொரு மத்திய அரசுக்கு சொந்தமான உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை தான் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்குது. நம்ம நவரத்னா ஸ்டேட்டஸ் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் மகாராஷ்டிரால இருக்கு. இவங்க பெருமளவு யூரியா தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் NPK ப்ரிப்பேர் பண்றாங்க. அதே மாதிரி அமோனியா ப்ரிப்பேர் பண்றதுல இவங்க மிகப்பெரிய முன்னணி நிறுவனமா இருக்கிறாங்க. இதே மாதிரி மத்திய அரசுக்கு சொந்தமான இன்னொரு பிரசக்தி பெற்ற உர தொழிற்சாலை தான் நொய்டால இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட். இதுவும் மிக பிரம்மாண்டமான கம்பெனி. இந்த கம்பெனி இந்தியாவுக்கு தேவையான யூரியாவை பெருமகள் அளவுல தயாரிக்கிறதுக்கு இந்த நிறுவனம் தான் உதவி செய்யுது. இது இல்லாம இப்ப நம்ம கெமிக்கல்ஸ் பார்த்தோம், ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி பார்மசூட்டிகல்ஸ், பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட். இது ரொம்ப பழமை வாய்ந்த இந்தியாவினுடைய முதல் தொழிற்சாலை என்று கூட சொல்லலாம். 1901 இந்த நிறுவனத்தை யார் உருவாக்குறா அப்படின்னா ஆச்சாரியா பிரஃபுல்லா சந்திர ராய். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கெமிஸ்ட்ரி. இவர் மெயினா மெர்குரஸ் நைட்ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணதுலையும் அமோனியம் நைட்ரேட்டை பியூர் ஃபார்ம்ல சிந்தசிஸ் பண்ணதுலையும் இவருடைய பங்களிப்பு மிக அளப்பரிய பங்களிப்பு. ஓகே, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 6 மத்திய அரசுக்கு சொந்தமான மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளை சொன்னோம். அதே மாதிரி தமிழ்நாடு அல்லாம அண்டை மாநிலங்கள்ல உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான பல தொழிற்சாலைகளுடைய பெயர்களை இப்ப நம்ம சொன்னோம். இதுல ஒரு கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும், என்ன எக்ஸாம் எழுதிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் யூஜி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், பிஜி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், அல்லது கெமிஸ்ட்ரியில PhD படிச்சிருக்கலாம். ஒரு யூஜி கெமிஸ்ட்ரி படிச்சவருக்கு என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்னா ஜூனியர் லேப் அசிஸ்டன்ட், டெக்னீசியன், அல்லது சில தொழில் நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 1 இயர் 2 இயர் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த நேரத்துல அதுக்கு ஒரு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அதுல சர்டிபிகேட் வாங்கினதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா அது சார்ந்த தொழிற்சாலைகள்ல நம்ம வேலை பெறுவதற்கு அந்த ட்ரைனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டர்ன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் விசிட் போகலாம். பிஜி படிச்ச மாணவருக்கு சயின்டிபிக் ஆபீசர், அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டண்டா நம்ம சேரலாம். PhD படிச்சவங்க நேரடியா ரிசர்ச் அசோசியேட்டா சேர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, பெரும்பாலான மத்திய அரசு நிறுவனத்துல நம்ம வேலைக்கு சேரணும் அப்படின்னா பெரும்பாலும்
யூபிஎஸ்சிக்கு கீழே சில போஸ்ட் போடுறாங்க, எஸ்எஸ்சி மூலமா சில போஸ்ட் போடுறாங்க. அந்தந்த தொழில் நிறுவனம், அந்தந்த தொழிற்சாலை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க, புரோட்டோகால் வச்சிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன். அந்தந்த வெப்சைட்ல என்ன செய்யுதுன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கு. சில கம்பெனி அவங்கன்னு தனியா ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க, அல்லது ஸ்கில் எப்படி இருக்குன்னு செக் பண்றாங்க. இப்ப நம்ம நம்ம படிக்கக்கூடிய காலத்துல சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணி பழகிருப்போம். அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சர்டிபிகேட் வச்சிருப்போம். நம்ம இப்போ குரோமோட்டோகிராஃபிக் டெக்னிக்கா இருக்கலாம், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்கா இருக்கலாம், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அந்த சர்டிபிகேட். அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருப்போம், அங்க இருந்து வாங்கின சர்டிபிகேட். ஒரு 15 to 30 டேஸ் எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் போயிருப்போம், அதோடைய சர்டிபிகேட். இதெல்லாம் சில கம்பெனில நம்ம வேலைக்கு சேரும் பொழுது நமக்கு அது பேருதவியாக இருக்குது. நம்ம இதுல எந்த கம்பெனிக்கு போறோமோ, எந்த தொழிற்சாலைக்கு போறோமோ அந்த தொழிற்சாலையுடைய வெப்சைட் எல்லாத்துக்குமே நீட்டா வெப்சைட் இருக்கு. அவங்க பீரியாடிக்கலா என்ன செய்யறாங்கன்னா போஸ்டிங் கால் ஃபார் பண்றாங்க. நம்ம அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அவங்க என்ன மாதிரியான செலக்ஷன் ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பணியிடங்களுக்கு நம்ம போகலாம். சரிங்களா? இது இல்லாம சில பிரசித்தி பெற்ற நம்ம எல்லாரும் அதிகமா கேள்விப்பட்ட, இங்கெல்லாம் நம்ம வேலைக்கு போனா நம்மளுடைய லைஃப் மிகச்சிறப்பா மாறக்கூடிய சில முக்கியமான மத்திய அரசுக்கு சொந்தமான வேதியியல் துறை சார்ந்த தொழில் நிறுவனங்களை, தொழிற்சாலைகளை நான் பட்டியலிட்டிருக்கேன். சிக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடியில இருக்கு, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ரொம்ப ஃபேமஸான எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மத்திய அரசுக்கு சொந்தமானது. இங்க பாருங்க என்ன பொசிஷன்லாம் இங்க இருக்கு கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்குன்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீசியன், ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2, சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி பொசிஷன்ல எல்லாம் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களை எடுத்துக்கிறாங்க. சார் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு போறேன் அப்படின்னா நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைக்கும், டெக்னீசியன் கிடைக்கும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ரன் பண்றதுக்கு டெஃபினட்டா ஒரு யூஜி படிச்ச மாணவர் என்ன செய்வாங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்டா டெக்னீசியனா எடுப்பாங்க. ஒரு பிஜி படிச்ச மாணவரை ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா எடுப்பாங்க. ஒரு பிஹெச்டி படிச்ச மாணவரை சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டா எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இது இல்லாம அங்க கிரியேட் ஆகக்கூடிய பெர்மனன்ட் வேகன்சிஸுக்கும் நம்ம எலிஜிபிள். இந்த நிறுவனத்துல நம்ம வேலை கிடைக்கணும் அல்லது இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ல போய் நம்ம ஒர்க் பண்ணணும்னா டெஃபினட்டா அங்க கேட் ஸ்கோர் பார்ப்பாங்க, GATE. நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம் எப்ப கால் ஃபார் பண்ணுவாங்க, யார் எலிஜிபிள் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்கோர் கட்டாயம் பார்ப்பாங்க. ஒரு எம்எஸ்சி முடிச்ச மாணவரா இருந்தா நெட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுல JRF பாஸ் பண்ணிருக்கணும். அந்த ஸ்கோர் என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம்னா தான் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அவங்க நம்மள எடுத்துக்கிடுவாங்க. அதோட சேர்த்து பர்சனல் இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த இன்டர்வியூல நம்ம பாஸ் பண்ணணும். இதுக்குன்னு தனி வெப்சைட் இருக்கு. அவங்க பீரியாடிக்கலா அவங்களுடைய வேகன்சிஸ அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட், அதே மாதிரி சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுடைய போஸ்ட் எல்லாம் கால் ஃபார் பண்ணுவாங்க. நம்ம அதை அப்ளை பண்ணி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வேலைகளுக்கு நம்ம போகணும். இங்க நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பேட்டரிஸ், அதோடைய ஸ்டெபிலிட்டி, அதோடைய டிசைன், அதே மாதிரி அதுல உள்ள புதிய விஷயங்கள் அதெல்லாம் தனித்துறை அங்க இருக்குது. அதே மாதிரி ஃபியூவல் செல்ஸ்ல அங்க மிக பிரம்மாண்டமான துறை இருக்குது. சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ்ல ரிசர்ச் அங்க நடக்குது. கரோசன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிவிஷன் இருக்கு. எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட், சிந்தசிஸ் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு பல்வேறு துறைகள் நம்ம சிக்ரியில இருக்கு. நம்ம இது எல்லா துறைக்குமே கெமிஸ்ட்ரி படிச்ச மாணவர்கள் தகுதியானவர்கள், எலிஜிபிள். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியோ, எம்ஃபில் கெமிஸ்ட்ரியோ அல்லது பிஹெச்டியோட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஜாபுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், போகலாம். மாணவர்களே, ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடியில ஓப்பன் டே அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. ஓப்பன் டே அப்படின்னா என்னன்னா, கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்று ஒரு நாள் மட்டும் அந்த சிக்ரி கேம்பஸ் முழுவதும் என்ன செய்யலாம்னா ஃப்ரீயா விசிட் பண்ணலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகலாம். அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன
நடக்குது, அங்க என்ன அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், அங்க உள்ள டெக்னீசியன்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம படிக்கிற காலத்துல யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கலையோ, பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கலையோ அந்த இன்ஸ்டியூட்டை டைரக்டா விசிட் பண்ணணும். அங்க என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கு வர்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அங்க தெரிஞ்சுக்கிறணும். அப்புறமா நமக்கு தகுதி வர்றப்ப தேவை ஏற்படும் பொழுது என்ன செய்யணும்னா அப்ளை பண்ணி அங்க ஜாபுக்கு போகலாம். அதே மாதிரி பிஹெச்டி படிக்கலாம். ஓகே. அதே மாதிரி சென்னையில உள்ள இன்னொரு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூட் தான் சிஎல்ஆர்ஐ. ரொம்ப ஃபேமஸான ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இங்கேயும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ், ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஸ், அதே மாதிரி சயின்டிஸ்ட் போஸ்ட் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா கால்ஃபார் பண்றாங்க. இங்கேயும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஜி படிச்சிருந்தோம்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீசியன், அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போகலாம். பிஜி படிச்சிருந்தோம்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டா போகலாம். பிஹெச்டி படிச்சிருந்தோம்னா டைரக்டா சயின்டிஸ்டா போகலாம். இதுக்கும் கிரேட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். சிஎஸ்ஐஆர், ஜேஆர்எஃப் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கேயும் இன்டர்வியூ நடக்கும். நம்ம இது எல்லா கிரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ணோம்னா நமக்கு ஜாப் கிடைக்கும். இவங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்ல பீரியாடிக்கலா வேகன்சிஸை அல்லது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதை நம்ம பார்த்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இங்க என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னா ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. குறிப்பா நம்ம இன்னைக்கு லெதர் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்ல எல்லாம் என்விரான்மெண்ட் பாலிசி, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி அதுல குவாலிட்டி என்ரிச்மெண்ட், டிசைன், ஃபேஷன், இதுல எல்லாம் ரிசர்ச் நடக்குது. அங்கெல்லாம் நம்ம எல்லா துறைகள்லையும் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மிக பிரம்மாண்டமான மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம் தான் ஐஓசிஎல் சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அதே மாதிரி ஓஎன்ஜிசி சொல்லக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ரொம்ப பிரம்மாண்டமான இந்தியாவினுடைய நிறுவனம். இங்க என்ன கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட், லெபார்டரி டெக்னீஷியன், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இங்கேயும் நம்ம வேலைக்கு போகணும்னா கேட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிருக்கணும். அந்த ஸ்கோர் இங்கேயும் நமக்கு பேசணும். அதே மாதிரி இங்கேயும் பர்சனல் இன்டர்வியூ நடத்துவாங்க. இன்னொரு எக்ஸாமினேஷன் சிபிடி அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. அவங்களும் பீரியாடிக்கலா என்ன செய்வாங்கன்னா கால்ஃபார் பண்ணுவாங்க. இதுல உள்ள சில உயர்ந்த போஸ்ட்டை தான் யூபிஎஸ்சி அதே மாதிரி எஸ்எஸ்சி என்ன செய்யறாங்கன்னா ஃபில் பண்றாங்க. இங்க கெமிஸ்ட் என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா பெட்ரோ கெமிக்கல்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச், அதனுடைய சிந்தசிஸ், அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய மற்ற ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட், அதுல உள்ள லூப்ரிகன்ஸ், அதே மாதிரி ரிஃபைனரிஸ், அங்கெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. இது இல்லாம டிஆர்டிஓ ரொம்ப ஃபேமஸான டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இங்க கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு சயின்டிஸ்ட் பி அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் யார் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க தனி போர்டு வச்சிருக்காங்க, ஆர்ஏசி அப்படின்னு சொல்லி. அந்த போர்டு என்ன செய்யும்னா கால்ஃபார் பண்ணும், எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும், அதே மாதிரி போஸ்டிங் எடுப்பாங்க. இங்கேயும் கேட் ஸ்கோர் வந்து நமக்கு என்னன்னா ரொம்ப முக்கியம். அப்புறமா பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். இதுக்கு எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் சரி, கெமிஸ்ட்ரிக்குன்னு சொல்லி என்ன இருக்கு அப்படின்னா தனியா வேக்கன்சி இருக்கு. அதே மாதிரி பிஹெச்டி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் இங்க போகலாம். இங்க நம்ம என்ன வேலை பார்ப்போம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ன்னு சொல்லி தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி அங்க ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு, மெட்டீரியல் சயின்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அங்க இருக்கு, கரோஷன் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது எல்லாத்துலயும் நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு அடுத்தது இன்னொரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பார்த்தோம்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பிஆர்சி சொல்றோம் இல்லையா. இங்க கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு சயின்டிபிக் ஆபீசரா ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கேயும் கேட் ஸ்கோர் பார்ப்பாங்க. அதை தொடர்ந்து பர்சனல் இன்டர்வியூ நடத்துவாங்க. இதுல சில போஸ்ட் வந்து அவங்களே கால்ஃபார் பண்ணி அவங்களே அந்த பிஆர்சிங்கிற தனி எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. அது மூலமா தான் ஃபில்ஃபில் பண்ணுவாங்க. எல்லா சயின்ஸ் டிசிப்ளினுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கும் இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கெமிஸ்ட்ரி படிச்சவர் என்ன மாதிரியான ஏரியால ஒர்க் பண்ணுவாருன்னா மெட்டீரியல் சயின்ஸ்ல ஒர்க் பண்ணுவாரு,
என்விரான்மெண்டல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாரு, குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸ், குவாலிட்டி என்ரிச்மெண்ட், அதே மாதிரி மானிட்டரிங், அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவினுடைய இன்னொரு மிக பிரசித்தி பெற்ற நிறுவனம் தான் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இங்க கெமிஸ்ட்ரி படிச்சவங்க சயின்டிஸ்டா போலாம், பிஹெச்டி முடிச்சிருந்தா சயின்டிபிக் அசிஸ்டண்டா போலாம், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா, அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1 அதுக்கு போலாம். இவங்க தனியார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க, இன்டர்வியூ நடத்துவாங்க, அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டும் அவங்க என்ன செய்வாங்கன்னு வைப்பாங்க. இங்க கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கேயும் மெட்டீரியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, ப்ரொபல்லன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதே மாதிரி கெமிக்கல் அனாலிசிஸ், அந்த ஸ்டெபிலைசிங், குவாலிட்டி அசூரன்ஸ், அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய பிஹெச்இஎல் சொல்றோம் இல்லையா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், இங்க குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு. இங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர் ஓன் புரோட்டோகால் வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர்டு புரோட்டோகால் படியும் கேட் ஸ்கோர் வச்சும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஆள் எடுக்கிறாங்க. இங்க கெமிஸ்ட்ரி படிச்சவங்க என்ன ஜாப் பண்ணுவாங்க அப்படின்னா, மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல், இங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அன்புக்குரிய மாணவர்களே, இப்ப இந்தியாவில் உள்ள மிக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற மத்திய அரசுக்கு சொந்தமான நிறைய நிறுவனங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கேன். இதுல பல இடங்கள்ல உங்களுக்கு திரும்பி திரும்பி வந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேட் ஸ்கோர் வேணும் அல்லது சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் வேணும் அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு யூஜி படிக்கக்கூடிய மாணவர் அந்த யூஜியில் உள்ள கம்ப்ளீட் கரிக்குலத்தையும் தரவா படிச்சு 6th செமஸ்டர் வர்றப்ப, இப்ப நம்ம 6th செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிப்ரவரியில எக்ஸாமினேஷன் இருக்கு, நம்ம எழுதுறதுக்கு எலிஜிபிள். அந்த கேட் பாஸ் பண்றது மூலமா மத்திய அரசு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பையும் பெறலாம். அதே மாதிரி மத்திய அரசுக்கு சொந்தமான உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய ஐஐடிஸ், என்ஐடிஸ், அதுல எல்லாம் பிஜி படிக்கிறதுக்கும் பிஹெச்டி படிக்கிறதுக்கும் இந்த கேட் ஸ்கோர் என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் நெட் எக்ஸாமினேஷன், சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் 4th செமஸ்டர்ல எழுதுறதுக்கு நம்ம எலிஜிபிள். இந்த எக்ஸாமினேஷனை நம்ம பாஸ் பண்றது மூலமா எகெயின் நம்ம R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், இந்திய அரசனுடைய உயர்ந்த கல்வி நிறுவனங்கள்ல நம்ம என்ன செய்யலாம், பிஹெச்டி படிக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம். ஒவ்வொரு மாசமும் 30,000 40,000 ரூபாய் ஸ்டைஃபண்டோட நம்ம என்ன செய்யலாம், படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த முக்கியமான இந்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல நமக்கு ஈஸியா வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இதன் மூலமா நமது வாழ்க்கை தரம் உயரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.